வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்குறேன். ஒரு நிமிஷம் தாங்கோ, நான் இந்த லைவை இந்த மெட்ட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விடுறேன். அர்ச்சுனா ராமநாதன் லைவ். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன். வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்குறேன். ஒரு நிமிஷம் தாங்கோ, நான் இந்த லைவை இந்த மெட்ட ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விடுறேன். வணக்கம். கோடான கோடி நன்றிகள். முக்கியமாக கணவரை மிஸ் பண்ணுவேன், கோவிக்கக்கூடாது. முதலாவதாக தலைவனுக்கு, என்னுடைய தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாகுது 21ஆம் தேதி. தலைவருடைய ஒரு உரை ஒன்று பார்த்தேன். அந்த உரையில் தெளிவாக தலைவர் சொல்லியிருக்கிறார், மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல, அதாவது சந்தோஷப்படக்கூடிய நாள் அல்ல. எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் நிறைவு கூறப்படுகிற நாள். ஆகவே மாவீரர் நாள் கொண்டாட்டங்கள் அல்ல, மாவீரர் நாள் நினைவு கூறலை 21ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அது சம்பந்தமான லைவ் நான் இன்னொரு லைவில் போடுறேன். முதலாவதாக எங்களுக்கு உயிர் கொடுத்த எங்களுடைய போராட்ட வரலாற்றில் ஆடம் தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றிட்டு அந்த வீரத்தமிழர் என்று தான் சொல்கிறது, வீரச்சிங்களவன் என்று ஒரு நாள் சொல்கிறேன். வீரத்தமிழர் என்று சொல்கிறது காரணம், எங்களுடைய தேசியத்துக்காக தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட 44,000, அதை விட எண்ணாத எத்தனையோ போராளிகள், பொதுமக்கள் எல்லாரையும் இழந்திருக்கிறோம். மே 18, 19ஆம் ஆண்டு நாங்கள் ஒரு தமிழில் படுகொலையான நாள் என்று சொல்லி ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்றதை ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ அதால் எங்கள் இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு காரில் இருந்து ஒரு வீடியோ எடுக்கலும் என்றால் அது காரணம் இன்று ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே நாங்கள் பெற்ற பிள்ளைகள் தான், அம்மா, அண்ணா, அக்கா, தம்பிமார் சாப்பாடு இல்லாமல், ஒரு நாள் 2 நாளில் மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல், அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள், சாப்பாடு இல்லாமல் உயிர் போக, அவயவங்கள் இழந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான். அதனால் இந்த வெற்றியை எங்களோட தேசிய தலைவருக்கும் தேசிய தலைவற்ற எங்களுக்காக உயிர் கொடுத்த அண்ணாமார், அக்காமார், எங்களுடைய சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, இரண்டாவதாக நான் நன்றி சொல்லணும். நான் எல்லாரும் சொல்லிவினோம் தனி ஒருவன் உண்டு, தனி ஒருவன் இல்லை, எத்தனையோ 1000 பேர் இந்த வெற்றிக்கு பின்னால் என்றவ. முக்கியமாக புலம்பெயர் புலத்தில் இருக்கிற எங்களுடைய இரத்த உறவுகள், அந்த அக்காமார், அண்ணாமார், அவையை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை. எப்படி இருப்பினும் மட்டும் எனக்கு தெரியாது, இனிமேல் காண போகிறோன்றதும் கேள்விக்குறிதான். வீடியோ கால் எடுக்கலாம், பட் நான் நேராக காணணுன்றது கேள்விக்குறிதான். ஆனால் அதுக்குரிய காலம் வரும். நான் இந்த நம்பரையும் போட்டிருக்கேன், 077-224-99-24. இதுக்கு கோல்ஸ் வாரபடியாக தான் விளக்காது. 556-99-24 ரெண்டுக்கும் மண்டால் கோல் பண்ணாட்டினெல்லாம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அது பிறகு கோல் ஆன்சர் பண்ணுவேன். எத்தனையோ பேர் பண உதவி செய்திருக்கிறார்கள், மனதால் என்ன திடமாக வச்சிருக்கிறார்கள், எத்தனையோ வயசு போனார்கள், எங்களோட அப்பாட வயசில், அண்ணாட வயசில், என்னோட வயசு குறைஞ்சார்கள் எத்தனையோ பேர். தம்பி நீ யோசிக்காது, நாங்கள் இருக்கிறோம் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை, அவர் யாருன்றே தெரியாது. ஒரு ஆள் எடுத்து கதை சாதாரணமாக கதைச்சா அவர் எந்த இடம் ஒன்றுமே தெரியாது. பட் அந்த கதைக்கிற வசனங்கள், கதைக்கிற விதங்கள் எல்லாத்துலேயுமே சரியான அன்பு இருக்கும். அது தவிர அவர்கள் எடுத்து தானே எல்லாருக்கும் அர்ச்சுனாவுக்கு போட் போடுங்க என்று சொல்லித்தான் அந்த போட் விழுந்தது. அதை விட ரெண்டாவதாக எங்களோட புலத்தில் இருக்கிற மக்கள், முக்கியமாக சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்றை படைச்சிருக்கிறார்கள். எல்லா இடமும் NPP வெள்ளைக்குள்ள யாழ்ப்பாணத்தின் சாவச்சேரி தொகுதியில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மையான வாக்குகளோடு வென்றிருக்கலாம். ஏனென்றால் அங்கே அது என்னுடைய கோட்டை, என்னுடைய கோட்டை என்று நான் சொல்கிறது. அங்கே நான் அரசன் இல்லை, அங்கே நான் ஒரு அடியவன். நான் முதலாக போட்ட லைவ் இன்றைக்கு தான் திருப்பி எடுத்து பார்த்தேன், இந்த ப்ரொஃபைலில் இருக்குது. அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கு
80வது நாள் 81வது நாள் இந்தியோட பாராளுமன்றத்தில் 3வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறபடியாக அந்த போராட்டம் 180 நாள் போராட்டத்தில் எனக்காக வந்து நின்று உதவி செய்து ரோட்டில் நின்று போராடின ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்தில் எனக்கு வாக்கு போட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த கீறின ஒவ்வொரு கைகளையும் நான் இந்த இதயத்தில் வச்சுருப்பேன். அந்த ஒரு புள்ளடி ஊசிக்கு ஒரு புள்ளடி போட்டு 2 3 ஏதோ ஒரு நம்பருக்கு புள்ளி போட்ட ஒவ்வொரு இருக்கும். அதிൻ്റെ மனசில் இருக்கும் 20,000 ஓட்டுக்காக நான் 6 லட்சம் மக்களை வந்து பார்க்க போகிறேன். அதில் 2.5 லட்சம் மக்கள் வந்து ஓட் போடல. ஆனால் ஒரு 20,000 பேர் எனக்காக இந்த மனசில் வச்சு ஓட்டு போட்டிருக்கணும். ஸோ அவர் அந்த 20,000 ஓட்டுகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 26,000 மொத்த ஓட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு எனக்கு தந்த பிச்சை. 26,000 கைகள் வந்து என் உயிரை போகாமல் தாத்திருக்கு. நான் இதில் தோற்று போயிருந்தேன் என்று சொன்னால் நான் மட்டுமில்லை, மக்களும் தோற்று போயிருப்பார்கள். மாற்றத்துக்காக மற்றாக்கள் வந்து வேறு கட்சிகளுக்கு வாக்களிச்சினாங்கள். ஆனால் இந்த 6 லட்சம் பேரும் வந்து வாக்களிச்சிருக்க வேணும். என்னை வாக்களித்த அந்த அவ்வளவு மக்களுக்காகவும் நான் வாக்களிக்காத அவ்வளவு பேருக்கும் சேர்த்து தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இனிமேல் போகுது. அது தவிர அடுத்ததாக நான் சொல்ல வேண்ட விரும்புகிறது வந்து நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்தேன், வீடியோ ஒன்று பார்த்தேன். நான் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்ட போகிறோம், கண் ஹாஸ்பிட்டல் ஒன்றை கட்ட போகிறோம். அரியாலையில் 2 ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வைத்தியர் சத்தியமூர்த்தி தான் அதுக்கு இதாக இருக்கிறார், ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிறார். நான் பொதுமக்கள்கிட்ட வந்து அது முக்கியமான சொல்ல வேண்டிய முக்கியமான வேண்டுகோள், முக்கியமாக புலம்பெயர் மக்கள்கிட்ட சொல்லி ஒரு வேண்டுகோள் என்னென்றால், நீங்கள் எனக்கு தந்த அந்த 54 லட்சத்துக்குரிய கணக்குகள் வந்து கணக்குகளாக எல்லாமே 2 பேர் சொல்ல வேண்டாம் எனக்கு பேர் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த பேர்களில் மாற்றங்கள் இருக்கலாம். தனிப்பட்ட ரீதியாக பேரோ ஃபோன் நம்பரோட போட வேண்டாம்னு சொல்லி அவர்கள் தனிப்பட்டபடியாக கேட்டபடியாக நாங்கள் வந்து அந்த பேர்களை வந்து ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் சட்டப்படி நான் இங்கே போட வேணும், ஆனால் மக்களுடைய கருத்து போட வேண்டாம் என்று அதால் வேறு ஒரு ஆளுடைய பேரில் தான் அது போடப்படும். அது அவர் தனிப்பட்ட ஒரு ஆள் நான் உதவி செய்கிறத வெளிப்படுத்தாதும் தனிப்பட்ட விருப்பம். ஸோ திரும்ப போர்ஸ் வரபடியாக தான் கோர்ஸ் வரபடியாக தான் இது கட் ஆகுது. ஸோ அந்த வருமானம் போடைக்குள்ள அதை நான் ஃபோட்டோ அடித்து ஸ்கேன் பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன். இங்கே யார் தந்தது இவ்வளோ தந்தேன்ட்டு அதில் போய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை. அது தவிரவும் வந்து நான் என்ன ஒரு ட்ரோல் பண்ணி என்னை பேசி நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணி மக்களுக்கு யாருன்னு தெரிய பண்ணதுக்காக ஃபேஸ்புக் போராளிகளுக்கும் ஃபேஸ்புக் ஆர்பிஜி போராளிகள் ஃபேஸ்புக் இந்த லைவ் அடிக்கலாத போலக்கு மாறி கோர்ஸ் வந்தவர்களுக்கு. அது தவிர என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த வைத்தியர்கள் தாழ்வு மனப்பான்மையால் ஒருவருடைய தாழ்வு மனப்பான்மையால் ஏன் இவர் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டராக இருக்கணும்ன்றதால் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு வைத்தியசாலைக்கு இருந்து அகற்ற வழிகிட்ட சகல வைத்தியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றது நான் ஒருத்தட்ட கோல்ஸ் வந்து
கால் ஆன்சர் பண்ணாட்டி மன்னிச்சு கொடுங்க. நான் டைம் எல்லாருக்கும் திருப்பி கால் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடுறபடி அந்த லைவை சந்திப்போம்.